வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வீச்சியா பண்ணலாம். ஸோ வீச்சியா பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை போகிறோம்னா கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு நாட்டோட முக்கிய விஷயம் நாட்டில் முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காக நான் வச்சிருக்கேன். போலீஸ் பேச்சாளர் FW Kukler அவர் தெரிஞ்சுக்க சில விஷயங்களை பற்றி நாம இன்னைக்கு கற்க போறோம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி என்னென்ன விஷயம் சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல விஷயம்னா என்ன விஷயம்னா, செல்ஃபினால அதிகமான திருட்டு சம்பவங்கள் நடக்குது, வாய்ப்பு இருக்குது, நடக்குது அப்படின்றத அவர் போயிடுச்சுக்காரு. இது எப்படி இருக்கு? செல்ஃபினால அதிகமான திருட்டு சம்பவங்கள் நடக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எப்படி செல்ஃபினால நடக்குதுன்னா, செல்ஃபினால் நீங்க வருங்கால வர விடுமுறை காலங்கள், பண்டிகை காலங்கள்ல நீங்க அவுட் ஆஃப் கொழும்புல இருந்து ஜஃப்னாவோ நீங்க அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது நீங்க போய் உங்களை அவங்க ஒரு திருட்டுக்காரங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைம்ல நீங்க வெளியே போயிட்டு நீங்க ஒரு செல்ஃபி அவங்க உங்களோட உடைமைகளை பயன்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ இந்த மாதிரி செல்ஃபிஸ்களை நீங்க சமூக வலைத்தளங்கள்ல அப்டேட் பண்ணாம இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு நியூஸ் போகாது. சோ இந்த மாதிரி ஒரு படத்துலயும் நம்ம கேட்டிருக்கோம். சோ இந்த மாதிரி பேச்சாளர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இன்னொரு விஷயம் அறிவித்திருக்காரு. இப்ப நாட்டுல நிறைய திருட்டு சம்பவம் நடக்குதுல்ல. ஆமாங்க, அப்படி நடக்கிற பட்சத்துல இப்ப புதுசா திருட்டு நடக்குது போலீஸ் திருட்டு. அதாவது போலீஸ் மாதிரியான ஆட்கள் போலீஸ் மாதிரியா வீட்டுக்குள்ள உடைமைகள் கையாளப்பட போகுது, உடைமைகள் திருட்டு நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால நீங்க எந்த ஒரு போலீஸ் வந்தாலுமே உங்க வீட்டுக்குள்ள கதவை மூடிட்டு நீங்க ஐடி கார்டு கேட்கலாம். அதுக்கான எல்லா உரிமையும் சக மனிதர்களுக்கு நம்ம இலங்கை குடிமக்கள் அமைப்பிற்கு இருக்குது. ஸோ அதனால நீங்க எந்த விதமான பயப்பட தேவையில்ல. போலீஸ்க்கு உங்க கட்டப்பட்டதுல அட்லீஸ்ட் டிராஃபிக் போலீஸ் கூட உங்களை மறைச்சு கேட்டா கூட நீங்க டிராஃபிக் போலீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க அவங்களோட ஐடி கார்டு போலீஸ் ஐடியா தான் அடையாள அட்டை போலீஸ் அடையாள அட்டையை நீங்க கேட்டு பார்த்துக்கொள்ளலாம். கன்ஃபார்ம் பண்ணப்போ நீங்க எழுதி வச்சுக்கலாம். முழுநாடும் ஒன்றாகும் சேர்த்திட்டம் நடக்குது. அதை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல நான் பழைய வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். போதைப் பொருள் அழிப்பு திட்டமா முழுநாடும் ஒன்றாகுவோம் அப்படின்றதுல நம்ம மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க அவர்கள் முழுநாடும் ஒன்றாகும் சேர்த்துட்டு இந்த போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்காக அவர் போட்டிருக்காரு. கடந்த கால இடைக்கால அரசாங்கத்துல நம்ம ரணில் விக்ரமசிங்கே இந்த மாதிரி செஞ்சிருப்பாரு. பட் ஆனா இது கொஞ்சம் உண்மையான தீவிரமான விஷயங்களா போயிருக்கு. கிட்டத்தட்ட 800 இருந்து 1000 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. நம்ம போதைப் பொருள் விஷயமா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய பிரபலியங்கள் கூட படம் சொல்றது எனக்கு விரும்பல. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இது என்ன விஷயம்னா, இதை தாண்டி என்ன விஷயம்னா நிறைய ஷாக் இருக்குது. இந்த மாதிரியா போதைப் பொருள் இப்படி இவ்வளவு போதைப் பொருள் நம்ம நாட்டுல இருக்குதா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்காரு நம்ம போலீஸ் பேச்சாளர் FW Kukler தெரிவிச்சிருக்காரு. சோ அப்புறம் என்ன தெரிவிச்சிருக்காங்க, விற்பனைக்கு முன்பு விற்கப்பட்ட பொருட்களை விற்பனைக்கு முன்பு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் ஹெரோயின் 1443 கிலோ ஹெரோயின் கைப்பற்றப்பட்டிருக்குது. சோ அது பார்த்தாலே 1443 அப்படின்னு நீங்க இதை விட லிஸ்ட் நீளும். 1500 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி 32 கிலோ கொக்கைன் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த ஆஷ் சொல்ற போதைப் பொருள் 2364 கிலோகிராமும் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதை விட ஐஸ் போதைப் பொருள், முதலே சொல்லிப்போம், ஐஸ் போதைப் பொருளோட வளர்ச்சி அதிகமா இங்க காணப்படுது. இலங்கைக்குள்ள ஆஷ் போதைப் பொருள் 604 கிலோகிராமும் ஐஸ் போதைப் பொருள் 2354 கிலோகிராமும் மீட்கப்பட்டிருக்குது. அந்த போதை மாத்திரைகள், போதை மருந்துகள் அப்படின்ற ட்ரக்ஸ் மெடிசின்ஸ், அந்த ட்ரக்ஸ் மெடிசின் 4 லட்சத்துக்கு மேற்பட்டமாக கைப்பற்றப்பட்டிருக்கு. இவ்வளவா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா இது நம்ம நாட்டுக்குள்ள வளர்ச்சி வருது. இந்த வளர்ச்சிக்கு முற்றுகை போடதான் முழுநாடு ஒன்றாக சேர்த்துறதுல நம்ம நாட்டு ஜனாதிபதி கையாளி கொடுத்தாரு. இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு நிறைய எதிர்கட்சி விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம நாடு ஒழுங்கா முன்னிலைக்கு வரணுன்றதுக்காக நம்ம அனுரகுமார் தேசநாயக்க ஒரு நாடு ஒன்றாக நாங்களும் ஒன்றாகவும் வேண்டும். போதைப் பொருள் ஒழிப்போம் திட்டத்தை நம்ம தானே பத்தி காய்ச்சிருக்கேன். சோ இது ஸ்டேட்மெண்ட் சரியா சொல்றேன். ஏன்னா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ள நடக்குது. சோ நம்ம நாடு ரொம்ப எச்சரிக்கையுடன் ரொம்ப அவதானிப்பட இருக்கணும். சோ மற்றொரு வீடியோ விளைவிக்கும் விடைபெறும் நான் வீச்சியா. ஓகே, பாய் பாய்.